ஹாய் ஹலோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை vlog தான் பார்க்க போகிறோம். அந்த டே இன் மை vlogனால் நான் வந்து இயர்லியர்லாம் இருந்துச்சு எதுவுமே எடுக்கலை. ஸோ இப்போ மணி வந்து 4:15 ஆகுது இங்கே ஈவினிங்காக. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன், எங்கெங்கே போக போகிறேன், இது எல்லாத்தையும் தான் ஒரு vlog-ஆக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே தான் இங்கே வந்து ஹாப்பியஸ்ட் டே எல்லாருக்குமே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே. ஏன்னா மற்ற டேஸை விட இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதோட இன்றைக்கி என்னென்ன அவுட்டிங் போகிறோம், என்னென்ன வாங்குறது, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ என்னென்ன பண்ணாலும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த டே இன் மை vlog என் கூட கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தென் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு டைலாக் சொல்லி, சாராஸ் டெய்லி டோஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமான, ஈவன் தான் நான் வீடியோ போடாமையே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இனி நிறைய vlog, நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது எவ்வளோக்கு ஓகே பண்ணுறதுன்னு மேக்ஸிமம் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சாராஸ் டெய்லி டோஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கார் வாஷ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ கார் வாஷ் பண்ணுறேன். இங்கே ஊரில் எப்படி கார் வாஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ துபாய் மெயின் ரோடு இல்லை. ஸோ இந்த ஊரில் கார் எப்படி வாஷ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காரை. ஸோ இந்த ஊரில் கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் ஏசி ரூம் கொடுக்குறாங்கப்பா வெயிட் பண்ண சொல்லி. ஸோ ஏசி ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கார் அவுட் சைடில் கழுவிட்டு இருக்காங்க. துபாய் ரோடு, துபாய் குறுக்கு சந்து. ஸோ கார் வாஷ் எல்லாம் முடிஞ்சது. ஸோ பார்ப்பீங்க இந்த ஊரில் எப்படி கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா மூவி போக போகிறோம். ரொம்ப ரொம்ப நாளாச்சு. நம்ம ஊரில் இருக்கும்போது குவாரண்டைன் சரி கோவிட் இருந்தனால ஸோ அங்கே தியேட்டர் ஓப்பன் பண்ணுறப்போ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணலை. ஸோ தியேட்டருக்கு போய் நியர்லி 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. கோவிட் வந்தாலேருந்தே நம்ம யாருமே தியேட்டர் போடலை. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தியேட்டர் போயிட்டு படம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா படிக்கும் போதெல்லாம் எல்லா மூவிஸும் தியேட்டரில் போய் பார்த்தாலே இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டர் போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன மூவின்னு காட்டுறேன். ஸோ எங்கே நம்ம தியேட்டர் இப்போ இருக்குன்னா ஷார்ஜா சிட்டி சென்டர் தான் போகிறோம், வாக் சினிமாஸில். ஸோ என்ன மூவிங்கிறத நான் அங்கே உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் மூவி எப்படி இருக்குங்கிறதையும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க மூவி பார்க்க போகலாம். செம்ம மிஸ்டாக இருக்குது. அங்கே ஒரு பில்டிங்கே மறைஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலாக மிஸ்ட் இல்லை, இது வந்து ஒரு மாதிரி காற்று மண் வந்து அப்படியே அந்த பில்டிங் தெரியுது அவங்களுக்கு. போக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம காற்று, ரொம்ப ரேரான கிளைமேட்னு சொன்னாங்க. பட் ஆனால் நல்லா இருக்குது. ஏதோ மிஸ்டுக்குள்ளே இருந்து அப்படியே பில்டிங்ஸ்லாம் வர மாதிரி இருக்குது.
ஸோ மூவி முடிஞ்சாச்சு. ஸோ என்ன மூவி ரிவ்யூ எல்லாமே நான் சொல்கிறேன். ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, பட் நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நாகசேத்திரன் யார் யாருக்கு பிடிக்கும் எல்லாருமே போய் பார்க்கலாம். நல்ல மெசேஜ், பட் எல்லோரும் ஒத்துப்பாங்களான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி போய் பாருங்கள். மூவி என்ன மூவினா லவ் ஸ்டோரி. ஸோ மூவி நேம் அதுதான். இது தெலுங்கு மூவி. ஸோ யாராவது தெலுங்கு மூவி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஓகே, மூவி முடிஞ்சிட்டு இப்போது மணி 9 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கார் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் ஆகிடும். ஸோ இது நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனி வந்து நாளையிலேருந்து இங்கே வந்து ரெகுலர் ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பார்க்கலாம். இனி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஸோ இல்லை, ரூமுக்கு போயிட்டு நான் ரீச் ஆகிட்டாக்கே சொல்லுவோம். ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு டே இதுதான் நம்மளோட டே இன் மை vlog. இது கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஃப்ரைடே நிறைய டே இன் மை vlog நம்ம போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.